செஞ்சி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம், ஒரு மலையாளத்தில் வெளிவந்த ஓடிடியில் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். வாழை வந்து 4 ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக வந்து ஸ்கூலில் என்ஜாய் பண்ணி படிக்கிற மாரி 4 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நல்லா படிக்கிறாங்க. ஆனால் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேரும் போது அவங்க வந்து படிக்காமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா நடந்துச்சு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோட கதையே. 4 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்றா ஜாலியாக இருக்காங்க. அவங்க வந்து சின்ன சின்ன சண்டை போட்டுன்னு இப்படிதான் ஜாலியாக இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ 4 பேர் ஒன்றா இருந்தால் படிக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு வேற ஒரு காலேஜில் எடுத்து சேர்க்குறாங்க. அந்த காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றாவே இருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க நல்லா படித்தாங்களா இல்லையா, இவங்க நல்ல ஒரு வேலைக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாலியாக உட்காந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் மகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. மகன் வந்து எப்போ வேலைக்கு போவான், அவனோட கெரியரை எதை நோக்கி போகுது, இது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி மாறும் அப்படின்ட்டு தான் இந்த படத்தோட கதையே. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மலையாளத்தில் இந்த படம் வந்திருந்தாலும் தமிழ் டப்பிங் பண்ணி விட்டதால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது படம் பார்க்கும்போது. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வாழை இந்த படத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பாருங்கள். அதேமாதிரி பேரண்ட்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்திருக்கு, இன்னும் செகண்ட் பார்ட் வரல. அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இதோட படத்தோட ஒரு கதையை ஒரு லைன் சொல்லணும்னா, அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்களா இல்லையா, அவங்க கெரியர் எதை நோக்கி போகுது, அவங்க வந்து நல்லா படித்தாங்களா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்களா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸும் இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இந்தமாரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம செஞ்சி மீடியா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Success is never ending. Failure is never final. So இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க.